12th அக்கௌண்டன்ஸில் யூனிட் 2 பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து பேஜ் நம்பர் 73 எக்ஸைஸ் சம் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன், அது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி போடணும், பேலன்ஸ் ஷீட் எப்படி போடணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு ஸ்பெசிஃபிக்காக நம்ம போடுறது, ஓகேங்களா. ஃப்ரம் தி ஃபாலோயிங் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அண்ட் தி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ calculate amount of subscription to be shown in income and expenditure account for the year ending 31st December 2018. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதற்கான சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போடணும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ரிசிப்ட் சைடு, பேமெண்ட் சைடு. ரிசிப்ட்டில் கொடுத்துருக்குறாங்க சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2017 28,000, 18க்கு 1,72,000, 2019 12,000, டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் 2,12,000 கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2018 8,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி போடுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எடுக்கும்பொழுது எந்த இயருக்கு கணக்கு போட சொல்லியிருக்காங்களோ அந்த இயருக்கு மட்டும்தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இப்போ 2018 தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2018க்கு கேட்டதுனால அப்போ 2018ங்கிறது கரண்ட் இயரு, 2017ங்கிறது ப்ரீவியஸ் இயரு, 2019ங்கிறது சப்சிக்வெண்ட் இயர். சப்சிக்வெண்ட் இயர்னால் கண்டினியூஸ், நெக்ஸ்ட் இயருங்கிறது கண்டினியூஸ்னு பேர், ஓகேங்களா. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி கணக்கு பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டுங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டுக்கிட்டு இன்கம் சைடில் சப்ஸ்கிரிப்ஷன்னு எழுதிங்க. சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு 1,72,000 போடுங்க, ஓகேங்களா. 1,72,000 போட்டுக்கிட்டு அதில் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8,000. வேறு எதுவும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அப்போ நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எதை எடுத்துக்கணும், கரண்ட் இயருக்கான அமௌண்ட் தான் எடுத்துக்கணும். அப்போ உங்களுக்கு எப்படி நீங்கள் கணக்கு போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் த ஃபைனல் அக்கௌண்ட் போட்டால் தான் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டும் போடணும்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஒன்லி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் நீங்கள் எப்படி போடணும், அப்போது இன்கம் சைடில், அதாவது என்னது, இங்கே எக்ஸ்பெண்டிச்சரு, இங்கே இன்கம் இருக்கும். இன்கம் சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் 1,72,000 போடுங்க, 1,72,000 போட்டுங்க. அட் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லது 2018 போட்டு இயரை போட்டுக்கிட்டேன், சரி 8,000 போட்டுக்கிட்டு அவுட்ரு சைடில் 1,80,000 போடணும். அவ்வளோதான், சிம்பிள் கணக்கு தான். இதை நீங்கள் போட்டு பாருங்கள், ஓகேங்களா. அடுத்த சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு காட்டுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பேஜ் நம்பர் 74ல் எக்ஸைஸ் 9 நம்ம பார்க்குறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹவு த ஃபாலோயிங் ஐட்டம் வில் அப்பியர் இன் த ஃபைனல் அக்கௌண்ட். இப்போ ஃபைனல் அக்கௌண்ட் கொடுத்ததுனால நம்ம என்ன செய்யணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போடணும் அண்ட் பேலன்ஸ் ஷீட் போடணும். ஆஃப் ஏ கிளப் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2019. அதாவது 2019க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரிசிப்ட்டு, பேமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் ரிசிப்ட்டில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, பேமெண்ட் எதுவும் கொடுக்கல, ஓகேங்களா. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி போகணும், ஓகேங்களா. சப்ஸ்கிரிப்ஷனில் 2017 18 10,000, 18 19 50,000, 19 20 5,000, 65,000 கொடுத்துருக்குறாங்க. இப்போ இன்கம் எதுவும் கொடுக்கல. அப்போ நம்ம எப்படி போடுறது பார்த்தீங்களா. அப்போது சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2017 18ங்கிறது என்னது, ப்ரீவியஸ் இயர். இது ப்ரீவியஸ் இயரு. 18 19 தான் 19 தான் போட சொல்லியிருக்காங்க இல்லையா கணக்கு. அப்போ எந்த வருஷத்துக்கு போட சொல்கிறாங்கன்னு பாருங்கள், 19. அப்போ 19ங்கிறது என்னது, கரண்ட் இயர், ஓகேங்களா. 19 20ங்கிறது சப்சிக்வெண்ட் இயர். அப்போ இதுதான் அட்வான்ஸ், ஓகேங்களா. இப்போ கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர் ஆர் 200 மெம்பர் இன் த கிளப், ஈச் பேயிங் இன் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 400 பெர் ஆனம். வருஷத்துக்கு 400 ரூபா கொடுக்குறாங்க. எத்தனை மெம்பர்ஸ்னால் 200 மெம்பர்ஸ். அப்போ எவ்வளவு, 80,000 கிட்ட பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வரும் இயருக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2017 18க்கு, அதாவது ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங்கிறது 2,000 கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் பேலன்ஸ் ஷீட் போடணும், ஓகேங்களா. பாருங்கள், இது மாதிரி நீங்கள் போடுங்க. எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம், டபுள் சைடு நீங்கள் கணக்கு போடணும். பாருங்கள், டெபிட் சைடு, கிரெடிட் சைடு, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் என்டர் 31st March 2019, எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு அண்ட் இன்கம் அக்கௌண்ட்.
இன்கம் அக்கௌண்ட், எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு இன்கம் அக்கௌண்ட் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுத்ததுனால நமக்கு இது சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது என்னது? இன்கம்மு. அப்போ இன்கம் சைடில் போயிட்டு நீங்கள் போடணும் பை சப்ஸ்கிரிப்ஷன், பை சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ சப்ஸ்கிரிப்ஷனுங்கும் போது எவ்வளவு இருக்குது பார்த்தீங்கன்னா 2018-19க்கு 50,000 இருக்குது, 50,000 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் நம்ம போடணும், சப்ஸ்கிரிப்ஷன் 50,000. ஓகேங்களா? அது சம்மந்தமாக அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷனுக்கான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தேர் ஆர் 200 மெம்பர்ஸ் இந்த கிளப் இச் பேயிங். 200 மெம்பர்ஸ் வந்து பே பண்ணுறாங்க சப்ஸ்கிரிப்ஷனு. எவ்வளோதுன்னா 400 ரூபா. அப்போ அதுக்கு நம்ம வந்து ஒர்க் நோட் போடணும். அப்போது நோட்னு எழுதிங்க. அப்போது டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு கரண்ட் இயருக்கு எவ்வளோது? டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஃப்ரம் மெம்பர்ஸ் எந்த இயருக்கு? 2018-19க்கு எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா 400 ரூபா கொடுக்கணும். எத்தனை மெம்பருக்கு? 200 மெம்பர். 200 × 400 எவ்வளோது? 80,000. ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோது ரிசீவ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா 50,000 ரிசீவ் ஆகிருக்கு. அப்போது எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷனோ ரிசீவ்டு ஆனதுன்னு லெஸ் பண்ணணும். அப்போது அமௌண்ட் ரிசீவ்டு ஃபார் த கரண்ட் இயர், அதாவது கரண்ட் இயருங்கிறது 18-19 எவ்வளவு? 50,000 ரிசீவ் ஆகிருக்கு, 50,000. ஓகேங்களா? இப்போது டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷனில் ரிசீவ் ஆனதை நீங்கள் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் கிடைக்கிறது 30,000 அவுட்ஸ்டாண்டிங். இது என்னது? அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயருக்கு 30,000. அப்போது இந்த 30,000 தான் என்னது? கரண்ட் இயருக்கான அவுட்ஸ்டாண்டிங். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆட் outstanding for the outstanding for the year 2018க்கு உள்ளது, 2018க்கு உள்ளது. அப்போ அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2018க்கு உள்ளது, 18 to 19. இப்போ 2018 to 19ங்கிறது தான் என்னது? கரண்ட் இயர். அப்போ எவ்வளவு? 30,000. இதை நீங்கள் போட்டு டோட்டல் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும்? அவுட்டரில் போடணும். இப்போ டோட்டல் 80,000 இங்கே அவுட்ரு காலத்தில் நீங்கள் போடணும். அவுட்ரு காலத்தில் 80,000 போடணும். ஓகேங்களா? இப்போ 80,000 போட்ட பிறகு நம்ம அடுத்தது என்ன செய்யணும்? ஃபைனல் அக்கௌண்ட் கேட்டதுனால நம்ம பேலன்ஸ் ஷீட் போடணும். பேலன்ஸ் ஷீட் அதுதான் 31st March 2019. அப்போ பேலன்ஸ் ஷீட் போடும்போது நம்ம எப்படி போடணும் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் ஷீட்டில் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கணும். ஏன்? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது தான் அசட்டு. அப்போது இதில் 2018-19க்கான சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கண்டுபிடிச்சிங்க? 30,000 கண்டுபிடிச்சிங்க. 30,000, அதாவது 30,000. அப்போ அந்த 30,000 நீங்கள் போடுங்க. 30,000 அடுத்தது கீழே என்ன சொல்லியிருக்காங்க? சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2017-18 2017-18க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 2,000 போட்டுருங்க. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 32,000ங்கிறது அசட்டில் போட்டுருங்க. ஓகேங்களா? தென் லைபிலிட்டி சைடில் சப்சிக்வெண்ட் இயருக்கான அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இது பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம போடணும்.
அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் received in advance for the year எந்த வருஷத்துக்கு 2019-20 எவ்வளவு 5000 நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே போட்ட வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ இந்த சம் பொறுத்த அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம போய் இன்கமில் போய் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டோம். அதில் அடிஷனல் அதாவது கீழே என்ன சொல்லியிருந்தாங்க, நோட் கொடுத்துருந்தாங்கன்னா 400 மெம்பர்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் வரணும், 200 மெம்பர்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் வரணும். எவ்வளோ தானே 400 கொடுத்தாங்க, மொத்தம் 80,000 கொடுக்கணும். இப்போ 80,000 50,000 வந்த பிறகு 30,000 அவுட்ஸ்டாண்டிங் கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? அப்போ அந்த அவுட்ஸ்டாண்டிங்கிறது அசட்டுங்கிறதுனால இந்த 30,000 போட்டுக்கிட்டேன். அடுத்தது ப்ரீவியஸ் இயருடைய அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டேன் 32,000. ஓகேங்களா? சப்சிக்வெண்ட் இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து லைப்ரேட்டியில் 5,000 போட்டுருங்க. அவ்வளோதான்ப்பா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.